ஜம்மு காஷ்மீர் டிஜிபி மிஸ்டர் நளின் பிரபாத் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. போன வாரத்தில் ஃபரிதாபாத்லேருந்து 360 கிலோமீட்டர் அமோனியம் நைட்ரேட்டு அதை பிடிச்சி நவ்காம் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அங்கே பிளாஸ்ட் ஆகிட்டு 9 பேர் இறந்து போயிட்டாங்க, 30 பேர் கிரிவியஸ் இன்ஜுரிஸாக இருக்காங்க. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சீஸ் பண்ணின 360 அமோனியம் நைட்ரேட்டையும் நாங்கள் ஓப்பன் பிளேஸில் தான் வச்சுருந்தோம். நைட்டு 11:20க்கு அது பிளாஸ்ட் ஆகிருக்கு. பிளாஸ்ட் ஆகிறப்ப ரெவன்யூ அஃபிஷியல்ஸு, ஃபாரன்சிக் டீமு மற்றும் இப்போ கிரைம் பிரான்ச் போலீஸார்லாம் அங்கே இருந்திருக்காங்க. அப்போ தான் வெடிச்சிருக்கு. இது வந்துட்டு சிவிலியன் ஏரியா, அக்கம் பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்குது, வாகனங்களில் டூ வீலர்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. எல்லாம் பெருத்த சேதம்னு வச்சுக்கோங்க. 9 அப்பாவே போலீஸாரும் இறந்து போயிட்டாங்க, ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதில் ஃபோட்டோகிராஃபர் போயிருக்காரு ப்ரெஸ்ஸுக்கு, அவரும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார். இது எப்படி கையாளுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, ஃபரிதாபாத்தில் சீஸ் பண்ண அந்த ஹரியானாலேருந்து சீஸ் பண்ண பொருள் எதுக்கு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் கொண்டுட்டு போகணும்? ரெண்டாவது கேள்வி, எதுக்கு 11:20க்கு நைட்டில் அது 2 நாளாகவே இருக்குன்னு வச்சிங்க. நேற்று இருந்திருக்கு, நேற்று நைட்டு தான் வெடிச்சிருக்கு, முந்தா நேற்று இருந்திருக்கு, 48 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கு. ஆனால் மிஸ்டர் நளின் பிரதாப் டிஜிபி அவர் என்ன சொல்கிறார், ஓப்பன் பிளேஸில் இருந்து, ஓப்பன் பிளேஸ்லேயே இல்லை, அது வந்துட்டு சிசிடிவியில் ஃபுட்டேஜ்லேயே தெரியுது. பிளாஸ்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்சைட்லேருந்து தான் வெடிச்சிருக்கு. அப்போ ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் தான் போக வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் கஞ்சா மணலாக பிடிச்சி வச்சிருக்க ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் காட்டுறதுக்கு. மேபி கலெக்டரே போனோட அவருக்கு என்ன தெரியும்? வெல் ட்ரெயின்டு பர்சன் தான் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்கிட்டே போகணும். அது நைட்டு 11:20க்கு எஃப்எஸ்ஆர் டீம் எப்போ போயிட்டு கலெக்ஷன் பண்ணணும்னா, ஃபரிதாபாத்லேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே கலெக்ஷன் பண்ணிட்டு அப்பயே அவங்க ஃபாரன்சிக் லேபுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணியிருக்கணும். இவ்வளோ தூரம் 2 நாள் கழிச்சு அதை நைட்டு 11:20க்கு வெடிக்கிற அந்த டயத்தில் போயிட்டு இவங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக்கோடைய டீமோடைய வேலை எப்போ எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கோ அதன் பிற்பாடு தான் அங்கே உள்ள தடயங்களை சேகரிக்கணும், எந்த மெட்டீரியல்லேருந்து வெடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிற வேலை. இப்போ அது ரா மெட்டீரியலு, ரீஜன்ஸு, இதெல்லாம் வந்து ஃபெர்டிலைசரில் ஒரு வகையானது தான் இந்த அமோனியம் நைட்ரேட்டு. இதுக்கு வந்துட்டு ஹை ப்ரெஷர் தேவை, அதாவது பார்த்தீங்கன்னா வெப்பங்கள் கூடுதலாக தேவை. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா, அது ஸ்ரீநகர், நவ்காம் டிஸ்ட்ரிக்ட்லாம் இப்போலாம் கிட்டத்தட்ட -டிகிரியில் தான் இருக்குது, கூலிங் பிளேஸ் தான். எக்ஸ்டர்னலான ஒரு இக்னிஷன் பாயிண்ட் இருந்தால் தான் அது வெடிக்க, அதர்வைஸ் வெடிக்கிறது வாய்ப்பே கிடையாது. அது 2 நாள் கழிச்சு தான் 11:20க்கு வெடிச்சிருக்கு. அப்போ டெரர் ஆங்கிளில் கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ டிஜிபி நளின் பிரபாத்தை பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே சிஆர்பிஎஃப்ல இருந்தார், பெரிய கரப்ஷன் பிற்பாடு தான் அவர் ஜம்மு காஷ்மீர் டிஜிபிலேயே வந்துட்டு போஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இதே போல் ஏற்கனவே ஒரு டிஜிபியை பார்த்தீங்கன்னா கழுத்து அறுத்துக்கிட்டு அங்கேயே ஒரு மர்டர் கூடலாம் நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்லேயே பல அட்டாக் நடந்திருக்கு. போலீஸார் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை டெபுட்டி எஸ்பி லெவல்லே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெரரிஸ்டோட லிங்கப்லாம் இருந்திருக்காங்க. லெஃப்டினன்ட் கவர்னர் வந்துட்டு அவங்கள 311 ஆர்டிகல் பிரகாரம்லாம் அந்த கவர்மெண்ட் வேலையிலேருந்து பல பேரை பதவி நீக்கம்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜெயிலே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் டெரர் ஆங்கிள் பேஸில் தான் நடக்கிறது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே கூட இருக்கலாம். இதெல்லாம் சிவிலியன் ஏரியா, அது ஒரு பாதுகாப்பான இடத்துல ஓப்பன் பிளேஸ்லேயே வைக்கல. அதனால நளின் பிரபாத் சொல்கிறது முற்றிலும்